ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுஷியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், தேங்காய், மண்டவளம், ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, மைதா மாவு. இதில் அரை கப் மாவு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கிடணும். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடணும். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிட்டு 4 விசில் விடணும். விட்டதுக்கு பிறகு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ அந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சோம்ல, அதில் தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதை போட்டு இந்த பாகு காய்க்கிறதுக்கு ஊற்றிடும். கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மண்டவளத்தை போட போகிறோம். போட்டுட்டு அந்த ஏலக்காவை நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டுருவோம். இப்போ நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ அடுத்தால நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். தேங்காவை போட்டாச்சு. அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கட்டி ஆற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆகிட்டு. இதில் தேங்காய் போடாமல் செஞ்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நாங்கள் பருப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால தேங்காய் போட்டிருக்கோம். பூரணம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்கள். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா வத்திடும் தண்ணி. அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். பூரணம் பிடிக்கிறதுக்கு பூரணம் ரெடி ஆகிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ரெடியான பூரணத்தை மாவில் ட்ரிப் பண்ணி இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். மாவில் டிப் பண்ணி போட்டாச்சு. அழகாக பொரிஞ்சு வருது. இப்போ திருப்பி போட்டாச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துட வேண்டியதான். வெந்துட்டு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ சுஷியம் ரெடி ஆகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.